வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் முதல்ல நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கு கூட சேர்ந்து மண்டே நைட் ட்ராக் வந்துருக்கிறாரு. மற்றும் கோடி ரோட்ஸை எதற்காக அட்டாக் பண்ண மற்றும் செத் ரோலன்ஸ் வந்து 1-on-1 பார்த்தீங்கன்னா ராக்கை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த வாரம் நடந்ததால். ஸோ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஷோவுக்கு. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கலாம். நட்புக்காக நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷோ ஆரம்பித்த உடனே த எலக்ட்ரிசிட்டி மேன் த ராக் தான் வராரு. அரங்கமே பார்த்தீங்கன்னா அதிர்து இல்லை. ராக் வந்த உடனே மயக்கு பிடிச்சி பேசுகிறாரு. நான் போன வாரம் நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் கோடி ரோட்ஸோடைய முகத்திலிருந்து ரத்தத்தை வர வச்சிட்டேன்ல. நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். கோடி ரோட்ஸுடைய ரத்தத்தை நான் அந்த பெல்ட்டில் தடவுனேன். அப்போது மாமி ரோட்ஸுடைய கண்ணீரையும் அதில் தடவுறேன்னு சொன்னேன். அது நடக்காமல் போயிடுச்சு. மாமி ரோட்ஸ், நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீர் துளியையும் கோடி ரோட்ஸோடைய கண்ணீர் துளியோடு சேர்த்து ரத்தத்துக்கூடையும் சேர்த்து பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பேன் மாமி ரோட்ஸ். ஆனால் நீங்கள் வரலையே. இப்படி போட்ட ஒரு ஆனந்தமான செய்தியை நான் கண்குளிராக பார்த்துருப்பேன். கவலைப்படாதீங்க மாமி ரோட்ஸ், கவலைப்படாதீங்க. ராசல்மேனியாக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்குது. அந்த 6 நாளில் என்ன நடந்துட போகுது? உங்கள் பையன் என் கூட மோத போகிறான். பழையபடி இடத்த வரப்போகுது. அந்த வாரில் தடவை போட கூட உங்களுடைய பையனுடைய கண்ணீர். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பையனை நினச்சி கதறி கதறி அழுவீங்களே, அந்த கண்ணீர் எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பேன். நான் ஒரு கெட்டவனா? நான் கெட்டவனா மக்களே? ஆமாம், நான் கெட்டவன் தான். நான் இந்த வாரம் நடந்த ரால நீங்கள் எல்லோரும் பண்ண ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. அது நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ ஓடுது. அதில் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் அடி வாங்குறத பார்த்து குழந்தைகள்லாம் அழுதுட்டு இருக்குது. குழந்தைகள் அழுறதை பார்த்துட்டு ராக் சொல்கிறாரு, இதை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு அப்பா, எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குது. இந்த மாதிரி அழுறதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. நீங்களும் ஒரு அம்மா அப்பாவாக இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி அழும்போது கண்ணீர் விடும்போது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும். அந்த வருத்தம் எனக்கும் இருந்தது. ஆனால் கோடி ரோட்ஸுடைய முகத்தில் அந்த வலியையும் அந்த வேதனையும் பார்க்கும்போது எனக்கு வலி தெரியலை. எனக்கு கோடி ரோட்ஸ் அடிக்கும்போது அந்த வலி தெரியவே இல்லையே. ஆனால் அந்த குழந்தைகள் அழும்போது எனக்கு கண்டிப்பாக வலிச்சுதுப்பா. அதை கண்டிப்பாக மனசார ஏற்றுக்கிறேன். எனக்கு ரொம்ப வலிச்சுது இந்த குழந்தைங்க அழும்போது. பட் ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். புரோக்ளைன், இங்கே 15,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இருக்கிறீங்கல்ல. இந்த ஹிஸ்டரி மேக்கிங் ரால இது 13வது ராவாம். அதாவது அதிக ஆடியன்ஸை கொண்ட ரால இது 13வது ராவாம். அதுக்கு காரணம் நான் தானே. இந்த ரால நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். கோடி ரோட்ஸுக்கு நடந்தது உண்மை. அது மீண்டும் நடக்கும். ரெஸ்ல்மேனியா பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சில் நடக்கும். டே 1 என் கையால் கோடி ரோட்ஸை பீட் பண்ணுவேன். டே 2 என் பிரதர் கையால் கோடி ரோட்ஸை பீட் பண்ணுவான். இது நடக்கத்தான் போகுது. அண்ட் கோடி, உன்னுடைய சீரியஸான கண்டிஷனை பார்த்து அந்த குழந்தைங்க அழுறதை பார்த்து நான் கண்டிப்பாக வருத்தப்பட்டேன். ஆனால் உங்கள் அம்மா உன்னை பார்த்து அழுவாங்கல்ல, கண்ணீர் விடுவாங்கல்ல, அதை பார்த்து நான் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டேன். அண்ட் நானும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்துக்கு நான் மட்டும் வரலையே, என் பிரதர் தான் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக் 2 பேரும் தானே ஒரே நேரத்தில் இன்றைக்கி ராக் வர வேண்டியது. அதனால் ரோமன் ரெயின்ஸ் வராரு. நியூயார்க் சிட்டி acknowledge me அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ரோமன் ரெயின்ஸ் ஆரம்பிக்காரு. ஏய் ராக்கு, நீ போன வாரம் பண்ணல, அந்த விஷயம் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. போன வாரம் நீ பண்ண விஷயம் ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது.
கோடி ரோட்ஸ் இப்போ புரிஞ்சிருக்குவான் பிளட் லைனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருக்குவான். அப்போ ரோமன் ரெயின்ஸோட காதில் ஒரு சத்தம் கேட்குது, ஈட் ஈட் ஈட். நீங்கள் இதுக்கப்புறமா ஈட் சொல்லக்கூடாது, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. உடனே மறுபடியும் ஈட் ஈட் அப்படிங்கிற வார்த்தை கேட்குது. பால், இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மக்கள் ஈட்டுன்னு சொன்னாங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்லிமெண்ட், ட்ரைபல் சீஃப் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பார்லிமெண்ட் சொல்கிறாரு. அப்போது ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போனவனை பற்றி பேசுகிறீங்களா? அவனை ஜேவி பார்த்துக்குறோம், இது பிளட் லைனோட பிஸ்னஸ், இப்போ இதை பற்றி பேசலாம். கோடி ரோட்ஸ், உனக்கு போன வாரம் ஏற்பட்ட நிலைமையை பார்த்து நான் ரசித்தேன். ப்ராக் சொன்னானே குழந்தைகள் அழுறதை பார்த்து கொஞ்சம் மனவேதனையாக இருக்குன்னு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அழுறீங்கன்னா எனக்கு சந்தோஷம். நீங்கள் என்னை எக்னாலஜ் பண்ணுறீங்கல்ல, பண்ணுறவங்க யாரும் கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ நீங்கள் யாருமே எக்னாலஜ் பண்ணலை. கோடி ரோட்ஸுக்கு ஏற்பட்டது எல்லாமே ஆரம்பம்தான். ரஸ்ஸல்மேனியா டே 1 டே 2க்கு அப்புறமா நடக்க போகிற ராலையும் இதே போல் உங்ககிட்ட சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட போகிறது நான் தான், அவங்க முன்னாடி வந்து நிற்க போகிறது நான் தான். அதனால் கோடி ரோட்ஸுக்கிட்ட ஃபைனலாக ஒரு மெசேஜ் சொல்கிறேன். கோடி, உங்கள் அம்மாவை பார்த்துக்கடா. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் வராரு திடீர்னு அந்த இடத்துக்கு. செத்ரோலன்ஸ் வந்தோடனே, வா என்னடா 2 பேர் நிற்கிறீங்க, அங்கே பார்க்குறீங்க, நான் இங்கே வந்து நிற்கிறேன்டா. நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு நபரான கோடி ரோட்ஸை மிரட்டிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை எனக்கு காதில் கேட்டுது, அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக், நீங்கள் 2 பேரும் இந்த ராக்கு வந்ததுனால இது பிக்கஸ்ட் எவர் ரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது கிடையாது. நீங்கள் வந்ததுனால தான் ஒன்று இந்த ரா ஒன்று பிக்கஸ்ட் எவர் ராக் ஆக போகிறது கிடையாது. ராக், நீ ஒரு படங்காட்டி, நீ ராக்கு சும்மா தான் வருவ, சும்மா பேசிக்கிட்டு போயிடுவேன். அண்ட் ரோமன் ரெயின்ஸ், யாரை பார்த்து க்ளோன் சாம்பியன் சொன்னேன்? என் முன்னாடி நிற்கிறது தான் ஒரிஜினல் க்ளோன் சாம்பியன் நினைக்கிறேன். ப்ரதர், என்ன ப்ரதர், என்னுடைய டைட்டில் டிஃபெண்டிங்கிறது உன்னுடைய டைட்டில் டிஃபெண்டிங் டோட்டலாக டை ஆகுதாமே. அப்படி பார்த்தா என்னை விட 4 மடங்கு அதிக நாட்கள் சாம்பியனாக வச்சுருக்கிறேன். அப்படி இருந்து என்னை விட கம்மியாக தான் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். ஓ சார், ரொம்ப சுகமான விஷயம். ரோமன் ரெயின்ஸ், ராக், உங்கள் 2 பேரையும் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் உண்மையிலேயே தைரியமான ஆளாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி ரால சண்டை போடுவாங்கடா. இந்த பிக்கஸ்ட் எவர் ரான்னு சொன்னல, 15,000 ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, 13வது எபிசோட்னு. அப்போ ப்ராக், ரோமன், ஸ்டோன் கோல்ட், ஸ்டீவ் ஆக்சன் பல பேர் சண்டை போட்டிருக்காங்கல்ல. அப்போ இன்றைக்கி நீங்கள் சண்டை போடுவாங்கடா. நான் ரெடியாக இருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். இன்னைக்கு த பீப்புள் சாம்பியன் ராக்கு கூட 1-on-1 விளையாட கரெக்டாக இருக்கிறேன், ரெடியாக இருக்கிறேன். வாரியாராக்கு வா சண்டை போடுவோம். என்ன மேட்ச் என்ன வச்சுக்கோப்பா, இது ஒரு பிளட் லைன் மேட்ச், இல்லாட்ட லேட்டர் மேட்ச், இது ஒரு ஸ்டீல் சேர் மேட்ச், ரத்தம் வர்றதை வச்சு கூட நம்ம மேட்சாக வச்சுக்கலாமே. ராக் வாப்பா, ராக்கு சண்டை போடுவோம் இன்றைக்கி மெயினே வந்து. உங்கள் ராக் சண்டை போட வரமாட்டார். உங்கள் ராக்கு ஒரு கோலி ஹாலிவுட்டுக்கு போகணும்ல, ஆனாலும் வரமாட்டார் சார். அதை விட்டுதலுங்க. ரோமன் ரெயின்ஸ், நீ வாப்பா, என்னுடைய 13 வருஷ ஓல்டு பிரதர், உன் கூட சண்டை போடணும். இன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டில் உன் கூட நான் சண்டை போடுறேன். பிக்கஸ்ட் எவர் மெயின் ஈவெண்ட்டாக இன்னைக்கு ரால இருந்துட்டு போட்டுமே, என் கூட சண்டை போடவாயா ரோமனு. 2 பேரும் தோட நடங்கி பசங்க, 2 பேரும் வரமாட்டானுங்க, 2 பேருமே தோட நடங்கி பசங்க. உங்களை யாராவது என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா வாங்க, ஸ்டிபுலேஷனை வேணும் நீங்களே தேர்ந்தெடுத்துக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சோலோ சிகாவா மைக்க பிடுங்குறாரு. சோலோ சிகாவா சொல்கிறாரு, சோத், இது கண்டிப்பாக பிக்கஸ்ட் எவர் ராவாக தான் இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் உன் கூட மோத போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிகாவா சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு ராக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் சோலோ சிகாவா வர்சஸ் செத் ரோலன்ஸ், இது சாதா மேட்சாக நடக்க போகுது. நீ சொன்ன மாதிரி ஸ்டிபுலேஷனை நாங்கள் தான் முடிவு பண்ண போகிறோம். இது பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக நடக்க போகுது.
ரசல்மீனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கிற நாளே உனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது. உண்மையிலேயே மாசாக பேசுனாங்க, வேறு லெவலில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணேன். சில பேருக்கு பிடிச்சிருக்காது என் முகத்தை பார்க்கலன்னு, பரவாயில்ல இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.